இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டி டெம்ப்ளேட்டை நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னா, நீங்க blogger.comல லே அவுட்ங்கிற ஆப்ஷனுக்கு போயிடணும். ஓகேங்களா? லே அவுட்ங்கிற ஆப்ஷனுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸும் தனித்தனியா காட்டுது. பாக்ஸ்டு வெர்ஷன், டிஃபால்ட் வேரியபிள்ஸ், டெமோ, ஹெடர், லிங்க் லிஸ்ட், ஸ்லைடர், விட்ஜெட்னு தனித்தனியா காட்டப்படுது. இது எல்லாமே பேசிக் வந்து பாத்தீங்கன்னா டிராக் அண்ட் டிராப் மெத்தட்ல இருக்கும். அதாவது லெஃப்ட் சைட்ல இந்த மாதிரி கிரே கலர் பார்டர் இருந்துச்சு, இதை நீங்க மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏரோ மார்க் மாதிரி வருதுன்னா இதை நீங்க டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம். ரைட், வேற எங்கேயாச்சும் டிராக் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் போஸ்ட் இங்க இருக்கு, சோசியல் விட்ஜெட்ஸ் ஐகான்ஸ் இங்க இருக்கு. இதை நான் எப்படி கஸ்டமைஸ் பண்றேன் உங்க முன்னால மட்டும் நீங்க பாருங்க. சரிங்களா? ஓகே, இந்த டெம்ப்ளேட் கஸ்டமைஸ் ஆப்ஷன் வருதுங்க, ஒரு சில டெம்ப்ளேட்டுக்கு வராது. வரலைன்னா நீங்க டைரக்டா கோடிங்ல தான் வேலை செய்யணும். புரியுதுங்களா? ரைட், அது ஒரு ஆப்ஷனுமே இருக்கு. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ்டு வெர்ஷன் இருக்கு. அப்படியா? சரி, ஓகே, நான் என்ன பண்றேன், இதை எடிட் பண்றேன். என்னென்ன வருது இந்த இடத்துல? ஸோ லிங்க் லிஸ்ட் பாக்ஸ்டு வெர்ஷன். ஓகே, சார்ட்டிங். ஓகே, இந்த இடத்துல பாக்ஸ்டு வெர்ஷன் ஒன்று இருக்கு, ஒன்று. ஓகே, இந்த பாக்ஸ்டு வெர்ஷன்னா என்ன? டைட்டில் பாக்ஸ்டு வெர்ஷன். ஓகே, முன்னால் இது காட்டப்படுதா? ஓகே, அப்போ இந்த வெப்சைட் வந்து நான் ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன். ஓகே, பார்த்தா ஓகே, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த பாக்ஸ்டு வெர்ஷன் இஸ். ஸோ நான் கண்ட்ரோல் எஃப்ல வந்துட்டு எங்கே இருக்கு? BOXED சோர்ஸ் கோட்ல போயிட்டு BOXED பாக்ஸ்டு வெர்ஷன் லிங்க் லிஸ்ட் சோரா பேனல். ஸோ இது என்னன்னு எனக்கு தெரியல, நான் அவ்வளவு டெக்னிக்கலான பையனும் கிடையாது. ஓகே, அப்போ நான் இதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, பாக்ஸ்டு வெர்ஷன், ஸோ லிங்க் லிஸ்ட் ஷார்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நியூ URL, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் டு ஷோ. அப்படியா? சரி, ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு லிங்க் தான் இங்கே கொடுத்துருக்கேன், பாக்ஸ்டு வெர்ஷன். ஓகே, எடிட் ஆர் டிலீட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, திரும்ப ஒரு நியூ சைட் நேம். ஓகே, ஸோ நியூ பாக்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு போட்டு பார்க்குறேன். நியூ பாக்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு போடுறேன். ஓகே, இதுக்கு ஒரு URL https www.madhukumar.com சும்மா சாம்பிளுக்காக போட்டு பார்த்துட்டு இதை நான் ஆட் பண்ணிட்டேன். அப்போ கீழே இன்னும் வந்துருச்சு பாக்ஸ்டு வெர்ஷன். அப்போ மூணாவது என்ன பண்ண போறேன், 3 விஷயம் சொல்லியிருக்குன்னா நியூ சைட் நேம். ஓகே, ஸோ செகண்ட் பாக்ஸ்டு வெர்ஷன் சாம்பிளுக்காக, இது எங்க வருது என்னதான் கணக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக example.com. ஓகே, இப்போ சேர்த்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த என்னுடைய டெம்ப்ளேட்டை வந்து நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இது எங்க காட்டுதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, okay, so let me refresh this. Okay, so control U source code, control F. Okay, new box version ஒண்ணே ஒன்று தான் காட்டுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த பாக்ஸ்டு வெர்ஷனுங்கிற டெம்ப்ளேட் என்னதான் ப்ரிவியூல காட்டுதுன்னு எனக்கு தெரியல, எங்க காட்டுதுன்னு எனக்கும் தெரியல. நான் தெரியலன்னு ஒத்துக்குவேன். ஓகே, அது பாட்டுக்கு இருக்கட்டும், எனக்கு எந்த விதத்தையும் பாதிக்கப்படல இல்லை, அதனால அதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன் இப்போதைக்கு. அது பாட்டுக்கு ஓரமாக இருக்கட்டும். நான் ஆட் பண்ண ரெண்டையுமே நான் டெலீட் பண்ணுறேன். ஓகே, ஓகே, ரெண்டுமே டெலீட் பண்ணுறேன், அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ டிஃபால்ட் வேரியபிள்ஸ் ஒன்று இருக்குது. இது என்னங்க டிஃபால்ட் வேரியபிள்ஸ்? கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தா ஓகே, ஸோ ஃபிக்ஸட் பார், போஸ்ட் பர் பேஜ், ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், இது என்னை பாதிக்க போகிறது கிடையாது. ஹெடர் லோகோ, என்னோட வெப்சைட் கூட ஹெடர் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாகோட டைட்டில் டெமோ வெப்சைட் கிரியேஷன் கெல்லின்னு இருக்கு. கெல்லிக்கு பதிலாக நான் ரிமூவ் இமேஜ் கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் அப்படின்னு போட்டு என்கிட்ட ஏதாச்சும் ஒரு லோகோ நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், இல்லை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா என்னுடைய டவுன்லோட் செக்ஷனில் போயிட்டு ஒரு இமேஜ் இருக்குன்னா நான் ஜென்ரலாக நான் எதை லோகோவை யூஸ் பண்ணுறோமோ அதை நான் பயன்படுத்திட்டு உள்ளே போட்டுக்குவேன். ஓகே, லெட் மீ சே ஐ யூஸ் என்னுடைய ஃபோட்டோவே போடுறேன், நான் ஜென்ரலாக அத்த லோகோவை யூஸ் பண்ணுவேன். ஓகே, எங்கே போயிட்டு ராமகுமாரோடைய ஃபோட்டோ இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகே, இவரத்துக்கு போகிறோம். ஓகே, ஸோ உள்ளத்துக்கு போட்டுட்டு ஓகே, என்னோட பிளாகோட டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்ணதான் இங்கே நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் நம்மளுடைய குறிக்கோள் அது கிடையாது. ஓகே, இமேஜ் தூக்கி உள்ள போட்டுட்டு ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பதிலாக என் பேரை போட்டுருங்க. ஓகே, போட்டாச்சு. ஓகே, இப்போ என் பிளாக் நான் வியூ பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஓகே, லோகோ மாறிடுச்சா ஐகான்? ஓகே, கெல்லி என்னோடது மாறிடுச்சா? ஓகே, இது ஒன்று. இமேஜ் சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்த இமேஜை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கிரியேட் பண்ணிக்கணும், அதான் உங்களுடைய சாய்ஸ். புரியுதுங்களா?
ரைட், சரிங்க. இப்போதைக்கு அதை போட்டுட்டேன். திரும்ப லேஅவுட்ல போயிட்டு என்னோட மெயின் லிங்க்னு காட்டுது, என்னென்னு பார்க்குறேன். எல்லாத்தையும் பார்த்தா தான் அடுத்து என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்ல புரியுதுங்களா? ரைட், பார்க்கணும். ஹோம் இருக்கு, ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஹோம் அப்படி இருக்கட்டும், ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபியூச்சர்ஸ்ங்கிறது என்ன? ஃபியூச்சர்ஸ் கீழே ட்ராப் டவுன், மல்டிபிள் ட்ராப் டவுன் இருக்கு. ஓகேங்களா? சூப்பர், ஆட் பண்ணிருக்காங்களா? ரைட், மல்டிபிள் ட்ராப் டவுன் கொடுத்துருக்காங்க. சூப்பர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன், இது எப்படி மக்கள்கிட்ட காட்டப்பட்டிருக்கு இந்த பாருங்க. ரைட், ஹோம் இருக்கா? ஓகே, அடுத்து ஃபீச்சர்ஸ் இருக்கா? ஃபீச்சர்ஸ்க்கு மல்டிபிள் ட்ராப் டவுன் இருக்கா? இப்போ நான் என்ன பண்றேன், ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த ஃபீச்சர்ஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சர்வீசஸ் மாத்திடுறேன். ஓகே, இந்த ஃபீச்சர்ஸ் என்ன மாத்த போறேன்? சர்வீசஸ். ஃபீச்சர்ஸ் இருக்கா? இதை நான் எடிட் பண்ணி ஃபீச்சர்ஸ்க்கு பதிலாக ஓகே எடிட் கொடுக்குறேன். ஃபீச்சர்ஸ்க்கு பதிலாக I'm going to make it as சர்வீசஸ். ஆச்சுங்களா? ஓகே, சர்வீசஸ்க்கு ஏதாச்சும் நான் லிங்க் கொடுக்கணுமா? கொடுக்கலாம். ஹோம் பேஜ் லிங்க் பண்ணா நான் ஹேஷே விட்டுறணும். சேவ். ஓகே, மல்டி ட்ராப் டவுன் கீழே வருது. இந்த மல்டி ட்ராப் டவுன் என்ன பண்றேன்? எடிட் பண்றேன். எடிட் பண்ணி எங்க போய் இந்த மல்டி ட்ராப் டவுன், இந்த அண்டர் ஸ்கோர் ரிமூவ் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? இந்த அண்டர் ஸ்கோர் ரிமூவ் பண்ணக்கூடாது. டெக்ஸ்ட்டை மட்டும் தான் மாற்றணும். சர்வீசஸ் கொடுத்துட்டேன்னா அடுத்து என்ன சொல்றேன்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ். மார்க்கெட்டிங் சர்வீசஸ். புரியுதுங்களா? அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு URL இருக்குன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் கிளிக் பண்ணா நான் எங்க போகணும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல அந்த URL பேஸ்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? எந்த URL, ஃபார் எக்ஸாம்பிள் https://www.amazkumar.com/dmc-services.html இப்படி ஒரு லிங்க் இல்ல, பட் ஒரு லிங்க் இருந்தா நீங்க கொடுத்துக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஒரு சேவ். ஓகே, அடுத்து கீழே வந்து செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டிராப் டவுன் 1 இருக்கா? இந்த இடத்துல என்ன பண்றீங்க? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்ல டிராப் டவுன் 1க்கு பதிலா இத அந்த ஹைஃபன் அண்டர்ஸ்கோர் அப்படியே வச்சுக்கிட்டு SEO சர்வீசஸ் இதை கிளிக் பண்ணா SEO சர்வீசஸ் பேஜுக்கு போகணும்னா அந்த லிங்கை இங்க நீங்க பேஸ்ட் பண்ணிக்கணும். சரியா? ரைட், அடுத்து டிராப் டவுன் 2 இருக்கு. SEO சர்வீசஸ் பதிலா நான் என்ன பண்ண போறேன்? அந்த இடத்துல SEM சர்வீசஸ். புரியுதுங்களா? SEM சர்வீசஸ். ஓகே, இதுக்கும் ஒரு தனியா லிங்க் இருக்குன்னா அந்த லிங்கை நாங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொரு டிராப் டவுன் 3 இருக்கா? ஓகே, அடுத்து நான் என்ன சொல்றேன்? ஓகே, இமெயில் மார்க்கெட்டிங் சர்வீசஸ். புரியுதுங்களா? இமெயில் மார்க்கெட்டிங் சர்வீசஸ். தவறு இல்லாம செய்யணும்னு நினைக்கிறேன். தவறுகள் வரும். நானுமே இப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல தவறுகள் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீங்களும் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா தப்பு பண்ணுங்க. பிகாஸ் யூ ஹேவ் நத்திங் டு லூஸ். நான் சொல்ல புரியுதா? ரைட், யூ ஹேவ் நத்திங் டு லூஸ். தயவு செய்து தவறுகள் செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, பி ப்ரிப்பேர்ட் டு டூ மிஸ்டேக். ஓகே, சைக்கிள் ஓட்டும் போதே கீழே விழுன்னு தெரிஞ்சுட்டு நீங்க பேண்டேஜ் வாங்கிட்டு போறது புத்தி செலுத்தணும். ஓகேவா? ரைட், ஸோ ஷார்ட் கோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன்? SEM சர்வீசஸ் பதிலாக இது வந்து சர்வீசஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங். ஓகே, ஸோ ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணிடுறேன். அடுத்து ட்ரைனிங்க்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் மேப்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. எனக்கு இது வேணும்னா வச்சிருப்பேன், இதைனா நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இந்த அண்டர் ஸ்கோர் இதெல்லாம் கேட்டகரி பேஜ் நடக்கும். ஓகே, ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ட்ரைனிங் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ ரெக்கார்டட் ட்ரைனிங், ப்ரீ ரெக்கார்டட் ட்ரைனிங் நானா கொடுக்குறேன். ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க மாத்திக்கலாம். இங்க வந்து எரர் பேஜ் கொடுத்துருக்காங்க. எரர் பேஜ்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? ஓகே, டெஸ்டிமோனியல்ஸ். இது எல்லாமே எதுக்கு கீழே வருது தெரியுங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ்ங்கிறதுக்கு கீழே கேட்டகரி மாதிரி வருது. சரிங்களா? ரைட், இது இப்போ லேர்ன் பிளாகிங் அப்படின்னு அது அப்படியே இருக்கட்டும். டாக்குமெண்டேஷன் இருக்கு. என்ன சொல்லலாம்? டாக்குமெண்டேஷன் பதிலாக நான் வந்து இதை வந்து நியூஸ் அப்படின்னு மாத்திக்கிறேன். இது ஒண்ணுக்கும் தனித்தனியா லிங்க் இருந்துச்சுன்னா அந்த லிங்க் நான் கீழே பேஸ்ட் பண்ணணும். அப்பதான் அந்த கிளிக் பண்ணா அந்த லிங்க்கு அது போகும். ஓகே, இந்த வெப் டாக்குமெண்டேஷன், வீடியோ டாக்குமெண்டேஷன் எனக்கு தேவைதான் நான் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவேன்? நான் டெலிட் பண்ணுவேன். ஓகே, எனக்கு எதாவது தேவையாதுன்னா நான் டெலிட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணணும்னா புதுசா ஆட் நீ கொடுத்து நான் வந்து பண்ணிக்குவேன். ஸோ டெலிட். டவுன்லோட் திஸ் டெம்ப்ளேட், டெலிட். புரியுதுங்களா? ஸோ என்ன ஆகுது? எக்ஸிஸ்டிங் தீமை நான் கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஓகே, சேவ் பண்ணிட்டு ஓகே, இதை நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணா ஓகே, ஹோம், அடுத்து சர்வீசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது கீழே SEO சர்வீசஸ், SEM சர்வீசஸ், இமெயில் மார்க்கெட்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரைனிங், ரெக்கார்டட் ட்ரைனிங் காட்டுது, டெஸ்டிமோனியல்ஸ் காட்டுது. ஓகே, ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, போஸ்ட் ஃபார்மேட் அண்ட் பேஜ் மார்க் அவங்க லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால அப்படி காட்டுது. புரியுதுங்களா? ரைட். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி டெம்ப்ளேட்டை வந்து மாற்றியாச்சுங்க. ஸோ நியூஸ்ன்னு காட்டுது, அந்த நியூஸை நான் ரிமூவ் பண்ணதுன்னா பண்ணிக்கலாம். ஓகே, நியூஸ்ன்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசேஷன். இந்த டெம்ப்ளேட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஸோ அழகாக வந்து மாற்ற முடியுது. மெயின் டெம்ப்ளேட்டா ஸ்லைடர், ஃபியூச்சர் ஸ்லைடர். இப்போ வந்து ஒரு 2 3 இமேஜஸ் காட்டுச்சு பார்த்தீங்களா? இதை வந்து 5 recent ஸ்லைடர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எப்படி நம்ம உள்ள கொடுக்கறது? HTML ஓகே, ஸ்லைடர் விட்ஜெட் 5 ஸ்லைடர். ஓகே, இந்த ஸ்லைடர் எதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஃபீச்சர்டு ஸ்லைடர். ஓகே, ஃபீச்சர்டு ஸ்லைடர் அப்படிங்கிறது hide this gadget, go to theme. So currently it is viewable. Okay, ஸோ இங்கே காட்டக்கூடிய இந்த இமேஜ் தான் ஃபீச்சர்டு ஸ்லைடர் நினைக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப்டர் அனதர் போகுது இல்லைங்களா? ரைட். ஸோ June 23, 2020. ஓகே, ஸோ June 8, 2020 நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ June 8, June 23, 2020 இருக்கிற இமேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ ஆர்டிகல் எடுத்திருக்கு. ஓகே, ஃபீச்சர்டு ஸ்லைடர் எது நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இன்னமும் சொல்கிறேங்க, தெரியாத விஷயங்கள் இருக்க தான் செய்யும். பட் ட்ரை பண்ணி பார்க்குறது தான் நம்மளுடைய டேலண்ட்டுங்க. ஓகேங்களா? பிளாக் போஸ்ட், என்ன போஸ்ட் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி ஒன்று இருக்கு. அடுத்து வந்து சோசியல் பிளகின். ஓகே, சோசியல் பிளகின் கிளிக் பண்ணுங்க. அவங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் பேஜை கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை எடிட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? எடிட் பண்ணி அவங்களுடைய பேஜுக்கு பதிலாக நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜோடைய யூஆர்எல் போட போறோம். அதே மாதிரி நம்மளுடைய ட்விட்டர் பேஜ், நம்மளுடைய லிங்க்டின், நம்மளுடைய ரெடிட், இதெல்லாம் நம்மளுடைய லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கக்கூடிய சோசியல் லிங்க் எல்லாமே நம்மளோட தான் மாறிடும். இங்க இருக்க தெரியுதுங்களா? அவங்களுக்கு பதிலாக நம்மளோட தான் மாறிடும். ஸோ லே அவுட் டெம்ப்ளேட்ல போய் நீங்க இதை வந்து எப்படி வேணாலும் வந்து மாத்தலாங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகுது? நீங்க வந்துட்டு ஒரு கண்டென்ட்ல போயிட்டு பிளாக் போஸ்ட் லே அவுட் இருக்கு, ஏதாவது ஒன்று ரிமூவ் பண்ணனா ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க எப்படி பட்டனை கிளிக் பண்ணிட்டு அபவுட் மீன் இருக்கு, அபவுட் மீன் நீங்க சொல்ல விரும்பலையா, கிளிக் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதுல உங்களுக்கு எது வேணும் வேணாங்கிறத ஆட் பண்றது ரிமூவ் பண்றது உங்களுடைய சாய்ஸ். இது வந்து லே அவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்றது. ஓகே, இப்போ என்ன ஆகும்? நீங்க ரெகுலர் போஸ்ட் எழுதி பப்ளிஷ் பண்ண போறீங்க. ஓகே, ரெகுலர் எழுதி போஸ்ட் பப்ளிஷ் பண்ண போறீங்க. 2 தான் இங்க இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்? ஓகே, I'm going to create a new post here. இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு, இதை கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஒரு புது போஸ்ட் சிம்பிள் இங்க வரும், ஒரு டைட்டில். ஓகே, சாம்பிள் இமேஜ் அப்லோட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி போடுறேன். கீழே வந்து என் கண்டென்ட் டெக்ஸ்ட் நிறைய டைப் பண்ணுவேன். இந்த இமேஜ் பட்டனை கிளிக் பண்ணி ஓகே, நான் வந்துட்டு ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி உள்ள போட போறேன். என்னோட கம்ப்யூட்டருக்கு ஒரு இமேஜ் நான் உள்ள அப்லோட் பண்ணி போடுறேன். ப்ரௌஸ். ஓகே, அந்த லே அவுட்டை ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இமேஜ் இருக்கணும். அது நம்ம கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். அந்த லே அவுட்டை ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இமேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ இந்த இமேஜ் நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு இந்த ஒரு கண்டென்ட் மட்டும் நான் உங்க எப்படி சொல்றது, ஒரு கண்டென்ட்டை காமிக்கிறதுக்காக நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இதை வந்து டேக் கேப்ஷன் எடிட் ஆப்ஷன் வருது. சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வருது. ஓகே, ஸோ யூ கேன் இன்க்ரீஸ் த சைஸ், இன்க்ரீஸ் இமேஜ் சைஸ். சி ஓகே, ஸோ பெருசாக்கலாம். இந்த இமேஜை சென்ட்ரலைஸ் பண்ணலாம், இதை லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணலாம், அது உங்களுடைய சாய்ஸ். கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக அமைக்கிட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பட்டன் பப்ளிஷ் பண்ணுறது, இது வந்து ப்ரிவ்யூ பார்க்குறது. நீங்கள் கண்ணு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இது ப்ரிவ்யூ. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜ் எப்படி தெரியும்னு காட்டுது இந்த இடத்துல. ஓகே, நான் பெருசாக்கினேன் இல்லையா? ஓகே, இப்படி காட்டுது. இது வந்து கம்ப்யூட்டரில் எப்படி காட்டுதுன்னு பார்க்க முடியும், மொபைல் எப்படி காட்டுதுன்னு பார்க்க முடியும். ஓகே, இன்னும் ரொம்ப சின்ன ஸ்க்ரீன் மொபைல் எப்படி காட்டுதுன்னு பார்க்க முடியும். இது தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் இமேஜோட சைஸை இங்கே போயிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் சிறுசாக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டு இப்படி இந்த இமேஜை வச்சுக்கிட்டு இந்த இமேஜை சென்ட்ரலைஸ் பண்ணிடலாம். ஓகே, திரும்ப உங்களோட ப்ரிவியூவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கூகுள் வந்து நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இமேஜ் நான் உள்ள போட்டிருக்கேன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இமேஜ் வந்து ப்ரிவியூ தான் பார்த்துருக்கேன். இது ஒரு போஸ்ட் நினைச்சு இப்போ நான் பப்ளிஷ் பண்ணுறேன், அதாவது மக்களுக்கு அவைலபிள். ஓகே, ஸோ பப்ளிஷ் பண்ணுறேன். பப்ளிஷ் பண்ணியாச்சுன்னா இந்த இமேஜ் போஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ 2 போஸ்ட் உள்ள போட்டிருக்கேன். இப்போ என்னோட blogger.com போய் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓகே, இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணி ரீலோட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ரைட். சாரி, இது ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கேன்னா சாரி, இது நமக்கு வராது.
வியூ பிளாக் அப்படின்னு ஆப்ஷன் கொடுப்பேன். ஸோ கொடுத்தா இது லோட் ஆகி வரும்போது என்னுடைய சாம்பிள் இமேஜ் அப்படின்னு போஸ்ட் ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ண இல்லையா, பாருங்க இந்த இமேஜ் ஸ்லைட் ஏதாவது எடுத்துக்கிச்சா, ரைட். ஜூன் 23 2020 ஒரு ஆர்டிகல் நான் எழுதியிருக்கேன். ஜூன் 23 2020 24 இதுல இமேஜ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் போஸ்ட் இருக்கு, இதில் வந்து இமேஜ் எதுவுமே கிடையாது. ஜூன் 24 இதை நான் என்ன பண்ண போறேன், இப்போ நான் வந்து எடிட் பண்ண போறேன். எடிட் பண்ணா இதுக்குள்ள கண்டென்ட் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்டைட்டில் போஸ்ட். ஓகே, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கேன். இதுக்குள்ள போயிட்டு நான் சும்மா வேற ஏதாச்சும் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் நான் உள்ள இன்சர்ட் பண்ணிப்பாங்க. அப்லோட் த இமேஜ் ஃப்ரம் மை கம்ப்யூட்டர். ஓகே, ஸோ இதுக்குள்ள நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ப்ரௌஸ் பண்ண முடியும். ப்ரௌஸ் பண்ணி என்கிட்ட இருக்கக்கூடிய வேற ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து நான் உள்ள போட்டு பார்க்குறேன். ஸோ லெட் மீ ட்ரை திஸ் இமேஜ். நான் எல்லாமே வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக தான் போட்டு காட்டுறேன். இந்த இமேஜ் கிரியேட் பண்ணுறதும், உங்களுக்கு போடுறதும், இமேஜோட சைஸ் செட் பண்ணுறதும், அதை யூஸ் பண்ணுறதும் உங்களுடைய சாய்ஸ். சரிங்களா, ரைட். ஓகே, ஆப்வியஸ்லி இது வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஓகே, செகண்ட் சாம்பிள் ஃபார் போஸ்ட் இதுதான். சரிங்களா, ஓகே, இதை வந்து நான் என்ன பண்றேன், அப்டேட் எக்ஸிஸ்டிங் கண்டென்ட்டை வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்குள்ள இமேஜ் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ இமேஜ் நான் உள்ள போட்டுட்டேன். ஓகே, இப்போ இதை வந்து நான் ப்ரிவியூ பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ டெமோ வெப்சைட் கிரியேஷன் சொல்லியிருக்கு. இப்போ நான் ப்ரிவியூ பண்ணுறேன். அப்போ இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 3 அதுவே ப்ரீலோட் எடுத்துக்கும். சரிங்களா, இமேஜ் 1 அடுத்த இமேஜ் பிளாங்காக இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பதில் இப்போ நான் போட்ட இமேஜ் அது காமிச்சிருக்கேன் ஸ்க்ரால் பண்ணும்போது. சரிங்களா, ரைட். இமேஜோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா நீங்கள் குவாலிட்டியான இமேஜ் போடணும். செகண்ட் இமேஜ் எடுத்துக்கிச்சா, திரும்ப நான் போஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும், மூணாவது இமேஜ் எடுத்துக்கும். அப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே என்னோட இமேஜ் வந்து உள்ள இருந்து எடுத்துக்கும். ஸோ நான் உள்ள போடக்கூடிய கண்டென்ட்டாக இருக்கட்டும், டெக்ஸ்டாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு ஸ்லைடரோட கலந்துருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை வந்து உங்களால் உருவாக்க முடியும். புரியுதுங்களா, ரைட். ஒரு சின்ன சாம்பிளுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்தராக இதை நீங்கள் அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு இங்கே நிறைய வரும். ஓகே, இன்னும் ஃபர்தராக கூடிய செஷன்ஸ் நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, என்னென்ன மாதிரிலாம் கிரியேட் பண்ணுறது நான் சொல்லி தருவேன். பட் உடனே இல்லை, கண்டென்ட் ரைட்டிங் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு போஸ்ட் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத நிறைய டைம் ஒரு டைம் சொல்லி தருவேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் டெம்ப்ளேட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இது நீங்க எந்த டெம்ப்ளேட்டை வேணாலும் அப்லோட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகுது வரைக்கும் சந்தோஷம். இல்லை அப்படின்னா அதை எப்படி மாடிஃபை பண்றது, எடிட் பண்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா.